Hello everybody, welcome back to English Easylearn. இங்கிலீஷ் பேசணும்னு இறங்கிட்டோம். இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்ட்டு ப்ரீவியஸ் வீடியோல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பி ஃபேமிலி வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதில் வரக்கூடிய எல்லாமே அதை வச்சுலாம் எப்படி சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தோம். யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். சரி, இன்னைக்கு வாங்க இன்னைக்கு வரைய வீடியோக்குள்ள போவோம். போன வாரம் எப்படி நம்ம பி ஃபேமிலி வேர்ட்ஸ் பார்த்தோமோ, இந்த வாரம் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு ட்ரிக், ஒரே ஒரு வேர்டு இருந்தா போதும், நம்மளால நூத்துக்கணக்கான சென்டென்சஸ் கிரியேட் பண்ண. ஒரே ஒரு வேர்டு தான், ஒரே வேர்டு. ஆமா, ஒரே ஒரு வேர்டு இருந்தா போதும், நம்மளால thousands ஆஃப் சென்டென்சஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். thousands ஆஃப் சென்டென்ஸ்னா அப்படியே பெரிய பெரிய சென்டென்ஸ்லால சிம்பிளா சின்னதா அழகா பேசிக்கிறதுக்கு நம்மளால பயன்படுத்திக்க முடியும். அதாவது என்னாலையும் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், யூ வில் கெட் தட் கான்ஃபிடென்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ தட் இஸ் த சீக்ரெட் அண்ட் தட் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ. த வேர்ட் இஸ் ப்ளீஸ். த வேர்ட் ப்ளீஸ் இஸ் இனஃப் டு ஸ்பீக் ஆர் ஸ்டார்ட் டு ஸ்பீக். ப்ளீஸ் லியா. ஆமா, எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கோ, ப்ளீஸ் சிட், ப்ளீஸ் ஸ்டாண்ட், ப்ளீஸ் ரைட், ப்ளீஸ் லிசன், ப்ளீஸ் ட்ரா, ப்ளீஸ் டிரைவ். ஸோ இது போடுறோமா, அது கூட அப்படியே மானே தேனே பொன்மானே போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க சென்டென்சஸ் அழகாயிடும். என்ன அந்த மானே தேனே பொன்மானே? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் கம் ஹியர், தயவு செய்து இங்க வரீங்களா. அப்ப நம்ம தமிழ்ல கூப்பிட முடியாது, நல்லா இருக்கு, தயவு செய்து இங்க வரீங்களா, கொஞ்சம் இங்க வரீங்களா அப்படின்னாவே அது அந்த ப்ளீஸுக்கு சமம். ஸோ ப்ளீஸ் கம் ஹியர், ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், ப்ளீஸ் ரைட் பியூட்டிஃபுல்லி, ப்ளீஸ் லிசன் டு மீ. அந்த மாதிரி அப்படியே அந்த கூட சின்ன சின்ன வேர்ட்ஸ் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகா உங்களுடைய சென்டென்ஸ் அழகாயிடும். நம்மளாலையும் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்துடும். எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி நமக்குள்ள பிறக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட் லெவல், த டிகிரி ஆஃப் கான்ஃபிடென்ட், that will take you up and that will make you to speak English. Not only English, for any work, whatever you want to do. So if you have the confidence that you will do it, then you can do it. So இன்னைக்கு கொடுத்திருக்கிற அந்த சின்ன ஒரு ஹெல்ப், அந்த ப்ளீஸை வச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அது it can be with your friends or anywhere, whatever you go, wherever you do. So just start with please, then your sentence also looks beautiful and you also will be respected, because the word please is the mesmerizing word. This is one of the golden words, like please, thank you, excuse me. இந்த வேர்ட்ஸ்ல வரக்கூடியது ப்ளீஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? கொஞ்சம் ப்ளீஸ் வாட்டர், வாட்டர் ப்ளீஸ். முன்னாடி பின்னாடி போடுறதுலயும் சிலது இருக்கு. ஸோ வாட்டர் ப்ளீஸ், அந்த இடத்துல ப்ளீஸ் வாட்டர்ன்றதை விட வாட்டர் ப்ளீஸ். ஸோ அப்ப அந்த சின்ன சின்ன இதை சேஞ்ச் பண்ணிக்கும் போது, ஸோ யூ வில் லுக் ஸ்மார்ட் அண்ட் யூ ஸ்டார்ட் டு ஸ்பீக், தட் இஸ் யூ ஸ்டார்ட் டு கன்வர்ஸ். திஸ் இஸ் பேசிக் லெவல். பிறகு பெரிய பெரியதெல்லாம் இருக்கு, இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் டு இன்டைரக்ட் அண்ட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ அதெல்லாம் மொல்ல ஒரு பேசிக். நம்ம உள்ள இறங்கிட்டோம், when we get down, when we start to speak, நமக்கு தன்னாலேயே அந்த எண்ணம் வந்துடும். ஓகே, அடுத்து என்ன, அடுத்து என்ன என்ன தெரிஞ்சுக்க முடியும். என்னுடைய சென்டென்ஸ்ல இன்னும் கூட நான் என்ன போட்டுக்கணும், நான் இன்னும் என்ன போட்டா என்னுடைய சென்டென்சஸ் நான் அழகா பேச முடியும், அடுத்தவங்க other people மெச்சிக்கிற மாதிரி எப்படி பேச முடியும். that when I am going to speak at the level of people appreciating, so you will get, hey, I am not able to understand the news, yeah, I am not able to read newspaper. விக்ரம் மாதிரி நான் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக நான் வந்து இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தேன், தூள் படத்துல சொல்ற மாதிரி இந்த ஜஸ்ட் சின்ன சின்ன சென்டென்சஸ் வச்சுக்கிட்டு நியூஸ் பேப்பரும் இங்கிலீஷ் நியூஸும் அவ்வளவு சீக்கிரம் பார்த்த முடியாது. யூ வில் வாட்ச், it will take time. Definitely you will be able to watch news and you will be able to read news when you regularly keep touching, when you start to read simple books like magazines and those things. First
let you start to speak with simple words, then phrases, then small sentences. Thank you. That's all for today. We'll meet with the next video with beautifully some other speaking tricks. Bye bye. Take care.